பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 5ல் மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை, வினா விடை வகைகள், பொருள்கோள். ஃபஸ்ட்டு டாபிக் மொழிபெயர்ப்பு கல்வி. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர். மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார்னா மனவை முஸ்தபா. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்றவர் மூகு ஜெகநாத ராஜா. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்றவர் யார்னா மூகு ஜெகநாத ராஜா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் தனது தொல்காப்பிய நூலில் எவ்வியலில் குறிப்பிட்டுள்ளார்? எந்த இயல்னா மரபியல்ல. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு என்னன்னா சின்னமனூர் செப்பேடு. சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எதுனா சின்னமனூர் செப்பேடு. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல் எதுனா பெருங்கதை, கம்பராமாயணம், வில்லி பாரதம். இதில் அனைத்துமே சரிதான். வடமொழியில் வழங்கி வந்த டேஷ் தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளது. எந்த தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமாயணம், மகாபாரதம். தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு எதை ஒரு கருவியாக கொண்டது? மொழிபெயர்ப்பை. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான யார் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார்? ஷேக்ஸ்பியர். 18ஆம் நூற்றாண்டு வரை எந்த மொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன? வடமொழி நூல்கள். 18ஆம் நூற்றாண்டில் எந்த மொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற எந்த மொழி நூல்களும் அறிமுகமாகின? ஐரோப்பிய மொழி நூல்கள். ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கிலேய நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற எந்த மொழி நூல்கள் அறிமுகமானன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐரோப்பிய மொழி நூல்கள். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு. இது முக்கியமானது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு என்னன்னா கீதாஞ்சலி. ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டின் எதனை மதிப்பிடுவார்கள்? ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டின் எதனை மதிப்பிடுவார்கள்னா பண்பாடு, அறிவு. எந்த நாட்டின் நூல்கள் நேரடி மொழிபெயர்ப்பாக கிடைக்க தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க மொழி நூல்கள். 1942ஆம் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தி மொழியில் எழுதியவர் ராகுல் சாங்கிர்த்யாயன். 1949ஆம் ஆண்டு வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் எந்த ஆண்டுனா 1949ல் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா கணமுத்தையா. கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை முத்து மீனாட்சி மொழிபெயர்த்த ஆண்டு 2016. ஒன்று சரிதான். அதே நூலை டாக்டர் ஸ்ரீதர் மொழிபெயர்த்த ஆண்டு 2016. ரெண்டு பேருமே ஒரே ஆண்டு தான். அடுத்தது யூமா வாசுகி மொழிபெயர்த்த ஆண்டு 2018. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை யூமா வாசுகி மொழிபெயர்த்த ஆண்டு 2018. முத்து மீனாட்சி, டாக்டர் ஸ்ரீதர் ரெண்டு பேருமே 2016. யூமா வாசுகி மட்டும் 2018. இதில் மூணுமே சரிதான். ஆப்ஷன் ஏ. 1, 2, 3மே சரிதான். தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தின் உள்ளே குறுக்கு கட்டைகளை குறிக்கும் சொல் ரயில் ஸ்லீப்பர். கேமல்னா ஒட்டகம்.
அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், புதை சாக்கடை. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பாரதியின் மொழிபெயர்ப்பு நூல்கள் கேட்டிருக்காங்க. காட்சி, பொருட்காட்சி, எக்ஸிபிஷன், இரும்பு பாதை, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே, புரட்சி, ரெவல்யூஷன், வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ. தமிழ் நூல்கள் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்படுவதை கொண்டு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலம் வந்து முதலிடம், மலையாளம் 2, தெலுங்கு வந்து 3, ஹிந்தி வந்து 4, கன்னடம் வந்து 5. இது அப்படியே தலைகீழ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. ஆங்கிலம் வந்து 1, மலையாளம் வந்து 2வது இடம், தெலுங்கு 3, ஹிந்தி வந்து 4, கன்னடம் வந்து 5. அடுத்ததும் தமிழ் நூல்கள் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்படுவதை கொண்டு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடமொழி வந்து 6, ரஷ்ய மொழி 7, வங்கமொழி 8, மராத்தி 9. ஆப்ஷன் வந்து ஏ 2, 4, 1, 3. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ட் செயல்படுத்துதல், டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல், டிரான்ஸ்ஃபர் மாறுதல், டிரான்ஸ்கிரிப் படியெடுத்தல், டெலி தொலை. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5. ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளிலிருந்து எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகிறது? ஜெர்மனியில் ஒரு வருஷத்தில் பிற மொழிகளில் இருந்து எத்தனை நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5000 நூல்கள். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை எப்படி குறிப்பிடுவார்கள்? பயன்கலைன கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை எப்படி குறிப்பிடுவார்கள்னா பயன்கலை என்று. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர்? குலத்துங்கன். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்னா குலத்துங்கன். சென்றிடுவீர் 8 திற்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர்? பாரதியார். சென்றிடுவீர் 8 திற்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார்னா பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர்? பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்னா பாரதியார். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர்? தனிநாயக அடிகள். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் யார்னா தனிநாயக அடிகள். எந்த தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன? 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் எந்த தேசிய நூற்கூடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரான்ஸ் நூற்கூடத்தில். இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் எந்த தேசிய நூற்கூடத்தில் உள்ளன? பிரான்ஸில் இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் எந்த தேசிய நூற்கூடத்தில் உள்ளதுன்னா பிரான்ஸ் நூற்கூடத்தில். பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் எந்த நூற்கூடத்தில் இருக்கின்றன? பிரான்ஸ் நூற்கூடத்தில். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் உள்ள அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்புகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அச்சிடப்பெறாத நூல்களில் சிலவற்றின் தலைப்புகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ். இதில் 3மே சரியானது தான். ஆப்ஷன் வந்து அனைத்தும் சரி.